வீரா, இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலயே பெஸ்ட் பர்த்டே கேக் இதுதான். சும்மா சொல்லுவீங்க போங்க. கேக்கு கொஞ்சம் கீழே அடி போட்டுச்சிருச்சு. நம்ம வீட்டு குக்கர்ல தான் செஞ்சனா, அதனாலதான். ஐயே, குக்கர்ல செஞ்சா என்ன டேஸ்ட் தாறுமாறா இருக்கே. சீக்கிரமே ஒரு பேக்கரி வச்சிட வேண்டியதுதான். என்ன மாறா, உன் பொண்டாட்டி நீ எதுவும் சொல்லல? வேற லெவல் கலக்கிட்ட வீரா. ஆமா, அது எப்படி பட்ஜெட்ல குடும்பம் நடத்தணும்னு சொன்னா அடுத்த நாளே அப்படியே டோட்டலா மாறிட்ட? பின்ன என்னடா, கஷ்டம் வரும் போகும், ஆனா சந்தோஷத்துக்கு எப்பவுமே குறை வைக்க கூடாதுடா. எப்பவும் அன்லிமிட்டட் தான். சமத்து வீரா நீ. நீங்க 3 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். வள்ளியம்மா, சரி பர்த்டேக்கு என்ன ட்ரீட் யார் வைக்கிறா? ட்ரீட்டா? அது நான் வைக்கிறேன். எல்லாரும் ஃபேமிலியா வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாம். ஹோட்டலா? ஏய், என்னடா நீ பாட்டுக்கு வெளியில போலான்னு சொல்லிட்டு இருக்க? காசு அதெல்லாம் வேணாம் மாறா. எதுக்கு வீண் செலவு? வீட்லயே சாப்பிட்டுக்கலாம். ஆமா மாறா. அதெல்லாம் இல்ல மாறா, வேணாடா, நானே சமைச்சிடுறேன். எதுக்கு வீண் செலவு? அது ஏன் ட்ரீட்னு சொல்லிட்டேன். பேசாம கிளம்பு. வாடா. என்னன்னா? வீரா, சரி அத்தை, வாங்க வலிமா. போலாம். கேக்குல கை வச்சு வந்துருமா? எதுவுமே இல்லாம மொத்தத்தையும் புடுங்கினாலும் இவங்களோட சந்தோஷத்துக்கு ஒன்றும் குறை இருக்க மாட்டேங்குதே. இருக்கிறத வச்சுக்கிட்டு இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாதுமா. ஒரு நாள் வீட்ல இருக்கிற ரவைய வச்சு கேக் பண்ணிடலாம். தினமும் அதையே பண்ணிட்டு இருந்தா கேக்கு போர் அடிச்சிரும். நீ வேணா பாரு, இந்த பட்ஜெட் குடும்பம்னு இவ்ளோ சந்தோஷமா வாழ ட்ரை பண்றாங்கல்ல, அந்த பட்ஜெட்டே அவங்க கழுத்தை புடிச்சு ஒரு நாள் நெரிக்கும். சரி, நம்ம பாய் தானே, சொல்லிக்கலாம். வர காசு இல்லையா? ஒரு நிமிஷம். இந்தா, இதை கொடு. டேய் மாறா, இந்தா. மாறா, பத்தலையா? இரு, வெயிட் பண்ணு. மாறா, இந்தா. என்னடா? அவருக்கும் 1000 வரவு செலவு இருக்கும்ல, கடன் வைக்க வேண்டாம், கொடுத்துரு. பாய். என்ன மாறா, பணம் கம்மியா இருக்கா? இன்னொரு நாள் கூடப்பா. இருக்கட்டும் பாய், வைங்க. சரிப்பா. எல்லாரும் அடிக்கடி வாங்க. போயிட்டு வரேன் பாய். மாமா, மாறா, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். எங்கேயும் டேய், எல்லா சுவிட்சும் போட்டுதான்டா இருக்கு. அப்படியா? ஏன் ஒரு லைட்டும் எரியல? என்னடா? இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். நானும் வரவா? இல்ல, வேணாம். போன்ல டார்ச் போட்டு இந்த கரண்ட் எதுவும் போயிருக்குமோ? நம்ம வீட்ல மட்டும் இப்படி பாத்து போ. பாத்து. ஏண்டா, ஃபியூஸ் எதுவும் போயிருக்குமோ? டேய், என்னடா அது? பக்கத்துல எல்லார் வீட்லயும் எரியுது, நம்ம வீட்ல தான் எரியல. நம்ம வீட்ல மட்டும் தான் எரியலையா? ஈபிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? சரி, கேளு. வலிமா, என்னாச்சு? பைப்புல தண்ணி கூட வரல. வரலையா? ஷோ, என்னடா இது, தண்ணியும் வரலங்கறா? கரண்ட் ஈபி காரங்க கட் பண்ணல. அங்க 2 உட்கார்ந்து இருக்கு பாரு, அதுங்க தான் கட் பண்ணிருக்கு.
கடைசியா அவ சொன்ன மாதிரி நிலா வெளிச்சத்துல உட்கார வச்சிட்டால. டேய், அம்மா இருக்கும்போது வாரத்தில் ஒரு தடவை இப்படி உட்காந்து பேசி சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்போம்ல, அப்படி நினைச்சுக்கோ. அவளை மறந்துட்டு நிலாவை பாரு. நமக்காகவே பௌர்ணமி நிறைஞ்சிருக்கு. டே கார்த்தி, போன பௌர்ணமிக்கு நேரம் கண்மணி என் கூட இருந்தா. என்னடா கடைசியா அண்ணி கூட சேர்ந்து நிலாவை பார்த்தானா, அதான் சொல்லிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் உன் காரியத்துல கண்ணா இருக்க, நீ வேற லெவல்டா ராகவா. டேய் ராகவா, அப்பா பிரச்சனை எல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் கண்மணி இங்க கூட்டிட்டு வந்துடலாம். இப்போதைக்கு கண்மணி அங்க இருக்கிறதாண்டா நல்லது. சரிங்கப்பா. ஏ கார்த்தி, ராகவா உள்ள பாரு. அட பாரு,